ஒரு சில தேர்தல் நேரத்தில் ஆள் இல்லைன்ற காரணத்தினால ஏற்கனவே பிரதிநிதித்துவத்தில் இருக்கிறவங்களே ஒரு சிலர் வந்து களத்தில் இருக்கிறதா சொல்லுங்கண்ணே. போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் யாரும் தயார் இல்லாத காரணத்தினால ஏற்கனவே பிரதிநிதித்துவம் இந்த கட்சி எங்கிட்ட கேட்கணுமா, இல்ல மணல் கடத்தினவன் தம்பி வேட்பாளர் அவங்ககிட்ட போய் கேட்கணுமா, இல்ல ஆளே இல்லாம ஒரு ஊரா போய் தொலாய் வேட்பாளர் போட்டிருக்காங்க அவங்ககிட்ட கேட்கணுமா? இங்க இருக்கக்கூடிய 19 வேட்பாளர்கள் ஒருத்தருடைய ப்ரொஃபைலை பாருங்க. இவர்கள்லாம் பாராளுமன்ற தேர்தலுக்கு நிற்பதற்கு தகுதி இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. நீங்க செக் பண்ணுங்க. 19 வேட்பாளரை பார்த்து எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் நிற்கின்றாங்க. அரசியல் களத்தில் அந்த 19 பேருக்கு மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா, இல்ல 19 பேருடைய பர்சனல் லைஃப், 19 பேர் வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கின்றாங்க, 19 பேரை பார்த்துட்டு இந்த கேள்வி கேள்வி. அதே போல மற்ற கட்சி நண்பர்கள் வலை வீசி வேட்பாளரை பிடிச்சி வந்திருக்கிறாங்க. யாருமே நிக்காம ஓடிட்டாங்க. வலை வீசி வேட்பாளரை மாத்துறாங்க. நாமக்கல் வேட்பாளர் இன்னும் சொல்ல நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கட்சியுமே வேட்பாளர் மாற்றுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். தமிழக மக்களுக்கு எங்களுடைய கட்சியின் சார்பாக நிற்க வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே முத்தான உங்களுக்கு பணி செய்து அதன் மூலமாக அரசியல் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய வேட்பாளரை நிற்க வச்சிருக்காங்க. வரவேற்கின்றேன். காரணம், சௌமியா அன்புமணி அவர்கள் குறிப்பாக சுற்றுச்சூழலில் நிறைய வேலை செஞ்சிருக்கிறாங்க. எல்லோருடைய அனுபவம் நம்முடைய தமிழக அரசியலுக்கு வரட்டும், அது பயன்பட வேண்டும். அதன் மூலமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும். அதனால் சகோதரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தருமபுரியினுடைய வெற்றி வேட்பாளராக அவர் வருவார். பதவியில் இருந்தவர்கள் ஆளுநராக இருந்த அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், எம்எல்ஏவாக நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் அவங்கள ராஜினாமா பண்ண வச்சுட்டு இறக்குவதற்காக என்ன காரணமா இருக்கு? நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, 2024 வேலை செய்து காட்ட வேண்டும். மோடி ஐயா அவருடைய தெளிவான திட்டம். முதல்ல அப்படித்தாங்க நான் ஆரம்பிச்சேன். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு தொகுதி கொண்டு வரணும். எல்லா அடிப்படை விஷயத்தை மாற்றணும். தமிழ்நாடு முழுவதுமே 2 ஆண்டுகளில் வளர்ச்சி பணியை கொண்டு வரணும். மோடி ஐயா அவர்கள் 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களுடைய வேலையை 2024 அசம்பிளி தேர்தலுக்கு பயன்படுத்த போறாங்க. ஒரு பெரிய திட்டத்தோடு களத்தில் இருக்கின்றோம். அனுபவம் வேண்டும், இளமை வேண்டும், நேர்மை வேண்டும், எல்லாம் வேண்டும் என்று 19 வேட்பாளர்களும் கூட அதன் அடிப்படையிலே கொண்டு வந்தது. அதாவது பாரத பிரதமருடைய ரோட் ஷோ நடக்குது. லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் பார்க்க வர்றாங்க. அன்னைக்கு அந்த பகுதியில் எங்க ரோட் ஷோ வருதோ அரசே அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. 12 மணிக்கு மேல ஸ்கூல் இல்லை. அந்த குழந்தைங்க எங்க போவாங்க? விடுமுறை கொடுக்கப்பட்ட குழந்தைகள் தங்களுடைய பிரதமரை பார்க்கறதுக்கு அந்த குழந்தைங்க வந்து நிக்கிறாங்க. பள்ளி விடுமுறை கொடுத்தது யார்? நாங்களும் அரசா. 12 மணிக்கு கோயம்புத்தூர்ல பிரதமர் வர்ற பாதையில பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்த பிறகு அந்த மாணவ செல்வங்கள் தங்களுடைய பிரதமரை பார்ப்பதற்காக வர்றாங்க. ஏன்னா அவங்க ஸ்டாலினை பார்க்க வர்றாங்களே. இந்தியாவுடைய உலகத்தினுடைய தனிப்பெரும் தலைவன், விஸ்வகுரு, உலகத்தினுடைய தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து இன்ஸ்பயர் ஆக அந்த குழந்தைங்க வர்றாங்க. அதனால தயவு செய்து பாரத பிரதமரை ஒரு சாதாரண பெட்டிக்கடை அரசியல்வாதி மாதிரி ஒரு பெட்டிகளை போட்டு அடைச்சிடாதீங்க. ஒரு விஸ்வகுருவை பார்ப்பதற்கு குழந்தை வந்திருக்காங்க இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி யாரு போய் கூப்பிட்டா? 12 மணிக்கு ஸ்கூல் லீவ் விட்டது யாரு? லீவ் விட்ட பிறகு குழந்தைங்க எங்க போவாங்க? அந்த குழந்தைகள் வந்து பாக்குறாங்க. நாங்க போய் கூப்பிட்டு வந்தோமா? இப்ப இன்றைய தினம் வந்து டி ஜெயக்குமார் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஜகவை எதிர்த்தா ஒண்ணு ஜெயிலு இல்ல பெயில் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஜெயிலுக்கு போனவங்க பெயில் இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்?